இங்கே ஒரு வயசான பாட்டி சிட்டிக்கு போயிருப்பாங்க. இப்போ சிட்டியில் இருக்க மாலில் வந்துட்டு பொம்மைங்களெல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறத பார்த்துருப்பாங்க. அந்த பொம்மைங்களை பார்த்தோன்னே இவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அந்த கடையில் வேலை செய்கிறவங்க கிட்ட ஒரு பொம்மையோட ரேட் எவ்வளோ அப்படின்ட்டு கேட்குறப்போ ஒரு பொம்மை $10,000 சொல்லுவாங்க. என்னது $10,000 அப்படின்ட்டு இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கும். எதனால் அப்படின்னா இப்போ இவங்க ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த பொம்மையை செய்ய தெரியும். இவங்களுக்கும் இந்த பொம்மையை ரொம்ப நல்லா செய்ய தெரியும். அதாவது இவங்க ஊரில் இருந்து அந்த பொம்மை செய்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து ரொம்ப கம்மியான விலைக்கு அந்த பொம்மைங்களை வாங்கிடுறாங்க. அதே பொம்மையை சிட்டிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் மாலில் ரொம்ப அதிகமான விலைக்கு விற்கிறாங்க. அப்போதான் இந்த பாட்டிக்கு புரிய வருது, அப்போ நடுவில் ஒரு ஆள் இருக்காங்க பத்தியா, அவங்களை கட் பண்ணிட்டு நம்மளே சிட்டியில் போயிட்டு விற்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கே எல்லா ப்ராஃபிட்டும் கிடைச்சிரும் அப்படின்றதுனால இப்போ இவங்க நைட்டெல்லாம் உட்காந்து அந்த பொம்மையை செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்களோட பேரனா அந்த பொம்மையை பார்த்துருப்பாரா, இதெல்லாம் சாதாரண பொம்மை மாதிரி தான் இருக்கு, இதெல்லாம் யார் வாங்க போறா அப்படின்ட்டு தான் ஸ்டார்டிங்ல அவரும் சொல்வாரு. நானும் இதை சாதா பொம்மைன்னு தான் நினைச்சேன், ஆனா இது ஆயிரக்கணக்கில் கொடுத்து வாங்குறதுக்கு கூட ஆள் ரெடியா இருக்காங்க அப்படின்ட்டு நைட்டெல்லாம் அந்த பொம்மையை செஞ்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு அடுத்த நாள் சிட்டியில ஒரு கடை போட்டிருப்பாங்க. ஆரம்பத்துல யாருமே பெருசா அதை வாங்க மாட்டாங்க தான். இதே பொம்மை சூப்பர் மார்க்கெட்ல மால்ல எல்லாம் இருக்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொம்மை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கினாங்க. ஆனா அதே பொம்மையை தான் ரோட்டோரத்துல கடை போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அப்போ அதோட அருமை பெருசா யாருக்குமே தெரியல. ஆனா அந்த பாட்டி அப்போ கூட மனசு விட்டுற மாட்டாங்க. போறவங்க வரவங்க கிட்ட நல்லா ஸ்வீட்டா பேசிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருப்பாங்க. அவங்க ஒரு பொம்மையை அதுக்கு மேட்சிங்கா ஒரு தலைகாணியை வாங்கியிருப்பாங்க. இப்போ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஒய்ஃப் பிரெக்னெண்டா தான் இருப்பாங்க. பிறக்க போற எங்களோட குழந்தைக்காக தான் நாங்க இதை வாங்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால என்னோட கிஃப்டா இந்த குட்டி தொப்பியும் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஃப்ரீயாவே எடுத்து கொடுத்துருவாங்க. அடுத்ததா இப்போ அதோட மட்டும் நேரத்தில் இன்னொருத்தவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த பொம்மைங்களெல்லாம் நம்ம மாலில் பார்த்துருக்கோமே, இங்க என்ன இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கும் புரிஞ்சிடும். அதனால எந்த பொம்மைலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் வாங்கிக்கலாம் தான் ஸ்டார்டிங்ல எடுத்திருப்பாங்க. பார்த்தா இப்போ எல்லா பொம்மையும் எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டி கூட இப்போ ஒரு டீலும் போட்டுருவாங்க. நானே உங்களோட பொம்மைங்களெல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த பொம்மைங்க வாங்கி அவங்க போயிட்டு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ண தான் போறாங்க. அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க. பாட்டிக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருச்சா அவ்வளோதான். இந்த வயசுல கூட நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு கூட உட்காராம ஒரு பிஸ்னஸ் ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னு அதை பிடிச்சிக்கிட்டே இப்போ இவங்க பெரிய ஆளாகிடுவாங்க.